வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி 8 ஷோ அப்படின்ற கொரியன் வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸ்ல மொத்தமா 8 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோடுமே தலா 50 மினிட்ஸ் டியூரேஷன் அப்படினே சொல்லலாம். ஒரு பெரிய சைஸ் சீரிஸ் தான். இந்த சீரிஸ் ஸ்குவிட் கேம் மாதிரி ஒரு வித்தியாசமான கேமை மையமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு சீரிஸ். 8 பார்ட்டிசிபென்ட் ஒரு கேம்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள நீங்க எவ்வளவு நாட்கள் இருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட காசு அப்படின்றது ஆட் ஆகிட்டே போகும். அந்த எவ்வளவு நாள் இருக்கிறோம் அப்படின்றத டிசைட் பண்றது வந்து ஆடியன்ஸா இருப்பாங்க. இந்த 8 பேர்ல யாராவது ஒருத்தர் இறந்துட்டா கூட கேம் அப்படின்றது முடிஞ்சு போயிடும். இந்த 8 பேருக்கான காசு ஸ்பிளிட் அப் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப் ஃப்ளோர்ல இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு தான் இருக்கிறதுலே மேக்ஸிமம் அமௌண்ட் போகும். பாட்டம்ல இருக்கிறவங்களுக்கு இருக்கிறதுலே கம்மியான அமௌண்ட் போகும் அப்படின்ற மாதிரியான ஒரு டிஃபரன்ஸுமே இருக்கு. ஸோ ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் வந்து முடிவு பண்ணுவாங்க. அதே நேரத்தில் தங்களை பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக பயங்கர வேடான விஷயங்களும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இதுல என்ன ஒரு செக் வச்சிருப்பாங்கன்னா, இவங்க ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா ஃபோன் பண்ணி கேட்கணும், அதை லிஃப்ட்ல அனுப்புவாங்க. அந்த பொருள் பார்த்தீங்கன்னா வெளி உலகத்தை விட பல மடங்கு பிரைஸ் அதிகமா இருக்கும். ஸோ இவங்க சேர்க்கிற காசையும் வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சைட்ல செலவு பண்றது அப்படின்றதையும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த கேம் எப்படி போகுது, ஒரு கண்டஸ்டன்ட்டும் இந்த கேமை வந்து என்டர்டெய்னிங்கா கொண்டு போறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க, கடைசியா இந்த கேம் எப்படி முடியுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த 8 ஷோ. இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவா படுறது இந்த வேர்ல்டோட ரெப்ளிகாவா அந்த வீடை டிசைன் பண்ணது அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த உலகத்துல எப்படி ஹைரார்கியல் டிஃபரன்ஸ் அப்படின்றது இருக்குமோ அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ளேயுமே அந்த ஹைரார்கியல் டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. உதாரணத்துக்கு அந்த 8th ஃப்ளோர்ல இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா அதிக பிரிவிலேஜ் இருக்கும். அவங்க சாப்பிட்ட மிச்சத்தை தான் வந்து மற்றவங்களுக்கு அனுப்புறது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி அங்க இருக்கும். அண்ட் எல்லா பொருளும் ஃபர்ஸ்ட் அங்க தான் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புமே இருக்கும். ஸோ அவங்க ஈக்குவலா எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைச்சா கொடுக்கலாம். பட் இதே அவங்க ஆட்டையை போகணும்னு நினைச்சாங்கன்னா யாருக்கும் எதுவும் போய் சேராது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அந்த 8th ஃப்ளோர்ல இருக்கிற அந்த பொண்ணு வந்து பயங்கர கோளாறான ஒரு பொண்ணா காட்டியிருப்பாங்க. அந்த பொண்ணோட கேரக்டர் டிசைன் அப்படின்றது பயங்கரமான ஒரு வில்லனிசத்தை காட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒருத்தருக்கான பேக் ஸ்டோரி அப்படின்றதும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க. எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட அந்த கதை அப்படின்றது கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ஸ்டோரி மாதிரி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்துல வந்து பயங்கர டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இப்படி ஒரு கேரக்டர் இப்படிலாம் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி நிறைய இடங்கள்ல ஒரு விதமான சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருப்பாரு. அதே மாதிரி இவங்க மக்களை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒருத்தரும் பிளான் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னென்னவா இருக்கும், அண்ட் மக்கள் உண்மையிலே எதை விரும்புறாங்க அப்படின்றதை இவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற அந்த மூமெண்டா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேல இருக்கிற ஃப்ளோர்ஸ்ல இருக்கிறவங்களாம் ஒரு குரூப்பா சேர்ந்துக்கிட்டு கீழே இருக்கிறவங்களை வந்து அடிமையா வைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ற மாதிரி காட்டுவாங்க. இதே இந்த கீழே இருக்கிறவங்களாம் யுனைடெடா சேர்ந்து திருப்பி மேல இருக்கிறவங்களை எப்படி அடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டுவாங்க. இது எல்லாமே நம்மளை சுத்தி இந்த உலகத்துல நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு பயங்கர என்டர்டெய்னிங்கான ஒரு சீரிஸா தான் இருந்துச்சு. எனக்கு பிரச்சனையா பட்டது என்னன்னா, மிடில் இருக்கக்கூடிய ஒரு சில எபிசோட்ஸ் அப்படின்றது கொஞ்சம் டிராக் பண்ணி இழுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதை இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா சொல்லியிருந்திருக்கலாம். ஏன்னா காட்டின விஷயங்களே கொஞ்சம் ரிப்பீட் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். மற்றபடி இது ஒரு குவாலிட்டியான சீரிஸ், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3.5 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல சில காட்சிகள் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.